அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நற்செய்தியும் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்கும் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விலகுவதோடு உறுதியாகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 18 வரை உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் வலுவாக டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து சுகஸ்தானத்தில் அமருவார். மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் ஜூன் மாதத்தில் முறையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான். இப்படி ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை இந்த வேளையில் ஜென்மராசிக்கு மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான அற்புதமான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் பார்வை ஜென்மராசியில் கிடைப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து விரைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பதிகிறது. எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வை கிடைப்பதால் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்த கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் ஜென்மம் மற்றும் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே அபரிவிதமான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே பல வகையில் 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் சிறப்பான இனிமையான தருணமாக உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக ஜென்மராசிக்கு அவரது சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளில் 7.5 சனி காலகட்டத்தில் சனி நேர் எதிராக குருவிற்கு அற்புதமான அமைப்பில் நேர் எதிராக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவரும் வக்ரம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ராசியின் அதிபதி
அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் நன்மை நிறைவாக உண்டு. உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத வேறு வகையான நெருக்கடிகள், சங்கடம் நிறைந்த சூழல்கள் போன்ற அனைத்திற்கும் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் பலம் பெற்றிருப்பதால், எனவே இந்த வேளையை சரியான முறையில் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தோஷமில்லாமல் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் எதிர்மறையான செலவுகள், வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள், பின்னடைவுகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிவதோடு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்பதால் பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களும் கஷ்டங்களும் இந்த தருணத்தில் விலகுகிறது. ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் 5ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிரந்தர வருமானம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் நல்ல மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் விரும்பிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த சூழல் போன்ற அனைத்துமே தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான கடினமான போட்டிகள் இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வேறு வகையில சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. இன்று நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் வலுவாக கிடைக்கிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தொழில்துறையில் அபரிவிதமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் அழைக்கப்பட்டாலும் சுக்கிரனுக்கே குருவாக இருப்பவர் ராசியின் அதிபதியான குரு பகவான் தான். எனவே அவர் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நல்ல கருத்துக்களை சிறப்பான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழை சந்திக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிப்பதோடு கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாணவ மாணவியருக்கு இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேலும் கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். தவறாமல் வியாழக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு உதவியாவது செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.